லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். எங்களுக்கு தெரியும், அண்மை நாட்களாக சமூக ஊடகங்கள், இலங்கையின் ஒரு சில பிரதான செய்தித்தளங்களில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் மீண்டும் இந்த பாஸ்போர்ட்டுக்கான நீண்ட வரிசைகள் காணப்படுவதாக ஒரு சில செய்திகள், காணொலி காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது உண்மையிலேயே இந்த நிலவரம் மீண்டும் 2-3 மாதங்கள் இல்லாமல் இருந்த இந்த பாஸ்போர்ட்டுக்கான கடவுச்சீட்டுக்கான வரிசைகள் மீண்டும் ஆரம்பித்து விட்டதா என்பதை பார்ப்பதற்காக எங்களுடைய செய்திக்குழுவினோடு நான் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு கொழும்பு பத்திரமுல்லையில் அமைந்திருக்கின்ற குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு முன்பாக வந்துவிட்டோம். வந்து பார்க்கும் போது தெரிகிறது, உண்மையிலேயே ஏராளமான மக்கள் வரிசைகளில் காத்து கொண்டிருந்தார்கள். நிறைய பேர், ஒரு சிலர் அந்த வரிசைகளில் ஒரு சிலர் பேர் நேற்று இரவு தொடக்கமே வரிசைகளில் காத்திருப்பதாக எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். உண்மையிலே என்ன நிலவரம், ஆகவே மீண்டும் இந்த பாஸ்போர்ட்டுக்கான வரிசைகள் அதிகரித்து விட்டதா, என்ன நிலவரம் என்று பார்ப்பதற்கு தான் நாங்கள் பிரதானமாக வந்து வரிசைகளுக்கு மக்களிடமும் ஒரு சில கருத்துக்களை கேட்டோம். அப்பொழுது எங்களுக்கு ஒருவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறு: அதாவது இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் தூர பிரதேசங்களிலிருந்து தங்களுக்கான பாஸ்போர்ட் கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக பத்திரமுல்லையில் அமைந்திருக்கிற இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தான் வர வேண்டியிருக்கின்றது. இதை மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு பிரதான இடங்களில் அமைத்தால் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்றெல்லாம் நிறைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே குறிப்பாக எங்களுக்கு 3 வரிசைகள் இங்கு காணக்கூடியதாக ஒன்றுதான் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்திற்கு அவர்களுடைய தேசிய அடையாள அட்டையினை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு வரிசை. மறுபுறம் இன்றைய தினத்தில் புதிய பத்திரங்களை சமர்ப்பித்து ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்களுக்கு கடவுச்சீட்டுக்கான பதிவு செய்து கொள்வதற்காக ஒரு வரிசையும் காணக்கூடியதாக இருந்தது. அதே போலத்தான் இன்னொன்று, இவர்களுடைய, அதாவது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசித்து இன்றைய தினத்தில் வருகை தருவதற்காக முன்னதாகவே திகதியை ஒதுக்கி கொண்டவர்கள் தான் ஒரு வரிசையிலும் இருப்பதை எங்களால் அவதானிக்க நாங்கள் அவர்கள் சென்று கேட்டபோது அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அப்படித்தான். ஆகவே 4:30 மணிக்கு வந்தோம். நிறைய பேர் வரிசைகள் இருந்தார்கள். ஆனால் 5:45 6 மணிக்கு அந்த இடைப்பட்ட நேரத்திற்குள்ளே இன்றைய தினத்திற்குள் வருகை தந்து கடவுச்சீட்டு பெறுவதற்காக வருகை தந்த அனைத்து அந்த முழு வரிசையும், நீண்ட வரிசையும் இல்லாமல் போய்விட்டது. காரணம், அவர்கள் உடனடியாக 6 மணிக்கு முன்பதாக 5:45 6 மணிக்கு இடைப்பட்ட அந்த நேரத்திலே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் செல்வதற்கு. பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த இடத்திற்கு வரை தந்து அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு டோக்கன் முறையில் வழங்கப்பட்டு அவர்களுக்கான இப்பொழுது பணிகள், கடவுச்சீட்டு வழங்கும் பணிகள், அவர்களை பதிவு செய்யும் ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகள் இப்பொழுது உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் 7 மணிக்கு காலை மணிக்கவும் 6 மணி அளவிலே இன்றைய தினத்திற்கு வரை தந்து அவர்கள் இணையதளத்தின் ஊடாக அவர்களை பதிவு செய்து கொண்டு, அதாவது திகதியை நாளை ஒதுக்கி கொண்டு வந்தவர்கள் அவருடைய வரிசை இந்த இடத்திலே காணப்பட்டது. அவர்களிடம் இப்பொழுது அந்த வரிசைகளுக்கு காணக்கூடியதாக இல்லை. 6 மணிக்கு அந்த நேரத்தில் எல்லாம் இப்பொழுது இந்த வரிசைகள் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் இன்னமும் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம், தேசிய அடையாள அட்டை, இன்னும் ஏனைய பத்திரங்களை பெற்றுக் கொள்வதற்காக இருப்பவர்கள் தான் இன்னமும் வரிசைகள் இருக்கிறார்கள். அவர்களும் 8 மணி அளவிலே உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஊடகங்களில் அண்மை நாட்களாக பார்த்த, கடந்த நாட்களில் பார்த்த அந்த ஒரு சில தகவல்கள் இவ்வளவு உண்மை என்று சொல்ல முடியாது. காரணம், மக்களிடம் கேட்டு பார்க்கும் போது வரிசையில் நிற்கின்றோம். ஆனாலும் கூட 7 மணிக்கு முன்பதாகவே நாங்கள் உள்ளே சென்று 10 மணி 11 மணி அளவிலே வேலைகளை முடித்துக் கொண்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கு இருப்பதாக அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இதுதான் நிலவரம். நாங்கள் வந்து எங்களுடைய கைகளூடாக பார்த்த காட்சிகள் தான் இது. ஆனால் மக்கள் வரிசையில் இருப்பதற்கான இன்னும் ஒரு காரணம் தான், அவர்கள் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், immigration.gov.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து உங்களுக்கான திகதியை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள முடியும். முன்னதாகவே உங்களுக்கான திகதியை நீங்கள் ஒதுக்கிக் கொண்டு அன்றைய தினம் உங்களுக்கு என்று வர சொல்கின்றார்களோ, இணையதளத்தினூடாக உங்களுக்கு என்று திகதி ஒதுக்கப்படுகின்ற அன்றைய தினம் நீங்கள் வந்து காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் வருகை தந்து வரிசையில் நின்று நீங்கள் உள்ளே சென்று உங்களுக்கான கடவுச்சீட்டனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளும் இருக்கின்றதாகவே இங்கு வந்து நீண்ட நேரம் வரிசையில் இருக்க தேவையில்லை. immigration.gov.lk என்ற இவர்களுடைய குடிவரவு குடியகழ்வு தினத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசித்து நீங்கள்
உங்களுக்கான தகுதியை ஒதுக்கி கொண்டு வந்து இலகுவாக அந்த கடவுச்சீட்டினை பாஸ்போர்ட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை இது தொடர்பாக இப்பொழுது அரசியல் மேடைகளிலும் பெரிதாக பேசப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சிகளின் போது நிறைய வருஷங்கள் இருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்காக பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்வதற்கான வரிசை. அது மீண்டும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கருடைய இந்த அரசாங்கத்தின் ஆட்சி ஆரம்பித்த பின்னர் பேசுபொருளாகவே இருந்தது. முதலாவதாக நீண்ட வரிசையாக இருந்தது இந்த பாஸ்போர்ட்டுக்கான வரிசை தான். ஆனால் நான் பார்க்கின்றேன், இன்று ஒரு 2000க்கும் அதிகமான மக்கள் இங்கு வரிசையில் இருக்கிறார்கள். இந்த 2000 பேரும் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டு வெளிநாடு செல்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் இங்கு இருக்கின்றது. எதற்காக எடுக்கின்றார்கள்? ஒரு சிலர் உண்மையாகவே அவர்கள் என் காரணம் இந்த விடயத்தை நான் மட்டும் கூறவில்லை. இந்த வரிசையில் இருந்த ஒருவரும் அவர் கேமராவுக்கு முன்னால் பேசுவதற்கு தயங்கினார். ஆகவே அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கு தெரிவித்த விடயம் தான் இது. இங்கு இருக்கின்ற 2000 பேரும் பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளிநாடு செல்கின்றார்களா இல்லையா என்பது குறித்து நாங்கள் ஒரு சந்தேகம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு நாளும் 2000 பேர் தங்களுக்கான கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முற்படும் வேளையிலே அந்த 2000 பேரும் வெளிநாடுகளுக்கு சென்றால் என்ன ஆகும் என்பதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. பெரும் திரளானோர் அவர்களுக்கு அவசரமாக இருக்கும், வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் இருக்கும், படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம், இன்னும் சுற்றுலா செல்வதற்காக இருக்கலாம். இவ்வாறு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. இருந்த போதிலும் ஒரு சந்தேகமான கேள்வியும் அந்த இடத்திலே நிலவுகிறது. காரணம், இவ்வளவு காலையிலே வந்து வரிசையில் நின்று அவர்களுக்கு இத்தனை பேர் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்கிறார்கள், அதில் சரியான பயன்பாட்டை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களா அல்லது பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டு சும்மா வீட்டில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் இவர்களிடம் நிலவுவதாக ஒருவர் என்னிடம் தெரிவித்தார். அவர் கேமராவுக்கு முழுவதாக பேசவில்லை, ஆனால் தனிப்பட்ட இதிலே எங்களுக்கு தெரிவித்தார். இப்படியான ஒரு சூழல் தான் இங்கு இருக்கின்றது. அதே போல் மற்றும் ஒரு காட்சி, ஒருவர் தீப்பந்தங்களுடன் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தார். அந்த காட்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். காலையிலேயே வந்து இந்த மக்கள் மக்கள் அதை பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சியாக கூட அந்த நிகழ்ச்சி எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவ்வாறான சூழலில் தான் பத்திரமுறையில் அமைந்திருக்கின்ற குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் முன்னதாக சூழல் இருக்கிறது. இப்பொழுது காலை 6:30 ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே எங்கள் வரிசைகள் பாஸ்போர்ட்டுக்கான வரிசைகளை காணக்கூடிய நிலவரம் இல்லை. ஆகவே அனைவரும் உள்ளே சென்று விட்டார்கள். அவர்களுக்கான அந்த சரிபார்க்கும் ஆவணங்களை பதிவு செய்யும், அவர்களுக்கான கைவிரல் ரேகைகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகள், கடவுச்சீட்டுகளை வழங்கும் நடவடிக்கைகள் உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளே சென்றவர்கள் 10 மணி 11 மணி 12 மணிக்கு முன்பதாகவே அவர்களுடைய வேலைகளை முடிவுக்கு செய்து கொண்டு இன்று ஒரு தொகை இருக்கின்றது. 1800 2000 அளவில் தான் பாஸ்போர்ட் வழங்கப்படும். அந்த அளவுக்கான டோக்கன்கள் பெற்றுக்கொண்டவர்கள் உடனடியாக அவர்களுக்கான கடவுச்சீட்டினை பெற்று வெளியேறுவார்கள். ஆகவே அசௌகரியங்களை தடுப்பதற்கு அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்கள் நீங்கள் பின்பற்றுவது சிறப்பாக இருக்கும். தூர பிரதேசங்களிலிருந்து வருகை தரவிருப்பவர்கள் immigration.gov.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து நீங்கள் உங்களுக்கான தகுதியை ஒதுக்கி கொண்டு வருவது சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாமும் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்தீர்கள். லங்கா ஸ்ரீகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷன் வின்சன், குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு முன்பாக இருந்து நன்றி, வணக்கம்.